நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா அம்மா, நான் உடனே கிளம்பி ஆகணுமா? இப்பதான் அம்மா போன் பண்ணிருந்தாங்க. ஈவினிங் கோயிலுக்கு போகணும்னு கிளம்பும் போதே சொன்னாங்க. எப்படின்னே தெரியலமா. அத பத்தின ஞாபகமே இல்ல, மறந்து போச்சு. அப்படியா? அப்போ நான் சூர்யா கிட்ட சொல்றேன், அவன் கொண்டு போய் விடுவான். அம்மா நீங்க இருங்க, நான் சூர்யா கிட்ட சொல்லிட்டேன். இன்னொரு தடவையும் சொல்லிடுறேன், அப்பதான் அவரோட வேலையில மறக்காம இருப்பாரு. சரிம்மா. அர்ச்சனா, அது ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது, எல்லாம் சரியாயிடும். போ. என்னம்மா அர்ச்சனா, வந்த உடனே கிளம்பி போற? உன்கிட்ட என்னால சரியா கூட பேச முடியல. நான் உள்ள வர, நீ புறப்படுற. இல்லப்பா, நான் அம்மா கூட ஷாப்பிங் போக மட்டும்தான் வந்தேன். எனக்கு லேட் ஆயிடுச்சுப்பா, கோயிலுக்கு வேற போகணும். அப்புறம் அர்ச்சனா, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? சித்தப்பா, எல்லாரும் நல்லா இருக்காங்க. பெரியவரை நான் விசாரிச்சேன்னு சொல்லுமா. சரி. அர்ச்சனா, அடுத்து வந்தனாவோட சீமந்தத்துல தான் உங்களை எல்லாம் பார்க்க போறோம். போலாம் அர்ச்சனா. வரேம்மா. பத்திரமா போயிட்டு வாமா. நான் உனக்கு ஃபோன் பண்றேன்னு. பத்திரம். லக்ஷ்மி, எல்லாரும் எங்க இருக்காங்க? என்ன சொன்னி? ஏன் ரொம்ப கவலையா இருக்கீங்க? அது நான் அம்மா கூட கோயிலுக்கு வரேன்னு சொன்னேன். கோயிலுக்கா? அம்மா, நான் நந்தினி அக்கா 3 பேரும் போயிட்டு வந்துட்டோம். அர்ச்சனா, வந்துட்டியாம்மா? ஏம்மா, நீ சீக்கிரம் வந்திருந்தா இவங்க கூட கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கலாம்ல. சாரிம்மா, அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் அம்மா கூட வீட்ல இல்லலம்மா, அதனால என்ன, பரவாயில்ல, நல்ல விஷயம்தான். வீட்ல எல்லாரையும் பார்த்துட்டு வந்தல. அண்ணி, ஷாப்பிங் போனீங்களே, என்ன வாங்கிட்டு வந்தீங்க? ஒண்ணும் இல்ல லக்ஷ்மி, அம்மா சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொன்னாங்க, அததான் வாங்கணும். அதெல்லாம் சரிம்மா. இப்போ உன் உடம்பு எப்படி இருக்கு? இப்ப நல்லா இருக்கு பெரியம்மா. அம்மா, இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? நான் கிச்சனுக்கு போறேன். இருமா, நீ ஓய்வு எடுத்துக்க. மாணிக்கத்தை செய்ய சொல்றேன். லக்ஷ்மி, நீ என் கூட வாமா. மேல அலமாரியில பாத்திரம் இருக்கு, அதை எடுத்து கொடு. வா. சரி பெரியம்மா. வா. இந்தா பிரசாதம் எடுத்துக்கோ அர்ச்சனா. அப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்க? அர்ச்சனா, என்னாச்சு? ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? டாக்டர் என்னமா சொன்னாங்க? அது அம்மா. என்னம்மா ஆச்சு? உன் முகம் ஏமா இப்படி வாடி போயிருக்கு? ஜுரம் இருக்கா என்ன? பாக்கலாம். இல்லையே, ஜுரம் ஒண்ணும் இல்லையே. காலையில இருந்து நீ ரொம்ப டயர்டாவே இருக்க. உங்க அம்மா உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனது நல்லதா போச்சு. டாக்டர் என்ன சொன்னாங்க? அர்ச்சனா, நல்ல வேளை வந்துட்ட. உடம்பு எப்படி இருக்க? இப்ப நல்லா இருக்கேன். ஏதாவது வைரல் பிரச்சனையா? இல்ல இல்ல, இப்ப எல்லாம் சரியா இருக்கு. அப்ப திடீர்னு ஏன் இவ்ளோ வீக் ஆயிட்ட? அது டாக்டர் எனக்கு கொஞ்சம் ரத்த சோர்வு இருக்குன்னு சொன்னாங்க. நான் அனிமிக்கா இருக்கேனா? என்ன? ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிடாம தூங்காம இருந்தா இப்படிதான் ஆகும். அதானே, அவன் முகம் எவ்வளவு வாடி இருக்கு பாருப்பா. உன் உடம்ப நீதானே பாத்துக்கணும். இனிமே உன் சாப்பாட்டு விஷயத்த நானே கவனிக்கிறேன். ஆமாமா. பாருடா, இவ அவ உடம்ப பாத்துக்கவே மாட்டேங்கிறா. லக்ஷ்மிக்கும் நந்தினிக்கு கூட இதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். என்னம்மா அது? இந்த கார்த்திக், பிரசாதம் எடுத்துக்கோ. ஒழுங்கா இதை கீழே விட போறியா இல்லையா? எப்ப பார்த்தாலும் விளையாடிட்டு இருக்க, இல்ல இது பின்னாடி சுத்திட்டு இருக்க. படின்னு சொல்லும் போதெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டீன்னா ஜிம்மி வந்து உனக்கு பாஸ் மார்க் போடுமா? அன்பா சொன்னா உனக்கு புரியாது இல்ல ராகுல்?
2 போட்டாதான் சரியா இருக்குமா? சுகன்யா, என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏன் குழந்தை எப்படி கோச்சிக்கிற? ஐயோ, நீ அழாத ராகுல், அழாத. அதெல்லாம் அவன் நல்லா படிப்பான். ஒவ்வொரு தடவையும் நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆறானா இல்லையா? இந்த தடவையும் நல்ல மார்க் வாங்குவான். அது மட்டும் இல்ல, நம்ம பையன் புத்திசாலி இல்ல ராகுல்? அக்கா, உங்களுக்கு இவனை பத்தி தெரியாது. நாள் முழுக்க அந்த ஜிம்மி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான் இவன். இன்னும் கொஞ்ச நாள்ல இவனுக்கு எக்ஸாம் வரப்போகுது. இது வரைக்கும் வீட்ல புக் எடுத்து படிக்கவே இல்ல. சரிம்மா, அத உட்கார வச்சு அன்பா கூட அவனுக்கு புரிய வைக்கலாம்ல. இப்படி அவனை திட்டினா அவன் உன் பேச்ச கேட்டுருவானா? இப்பெல்லாம் உங்களுக்கு நான் தான் தப்பு பண்ண மாதிரி இருக்குல்ல? இவனை நான் படின்னு சொன்னா அது ஒரு பெரிய தப்பா? என்ன பண்றது? இப்பெல்லாம் நான் சொல்றத இந்த வீட்ல யார் கேக்குறாங்க? என்ன சுகன்யா, அண்ணி அந்த அர்த்தத்துல பேசலாமா? யாரு எந்த அர்த்தத்துல பேசுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் கோவமா பேசுறேன்னா என் புள்ளகிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். அந்த உரிமை கூட எனக்கு இல்லையா? சுகன்யா, நீ இப்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நான் என்ன சொன்னேன் இப்போ ராகுல்? அக்கா, இனிமே இந்த விஷயத்துல நான் வாக்குவாதம் பண்ண விரும்பலக்கா. என் பிள்ளைக்கு எது சரி எது தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். அவனை நானே பாத்துக்கிறேன். யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னடா, ஏன் என் முகத்தையே பாத்துக்கிட்டு நிக்கிறேன்? ஒழுங்கா வந்து படிக்கிற வழியை பாரு. சுகன்யா சொல்றது கேள். ரொம்ப நல்லா இருக்குல்ல? அப்படியா? அர்ச்சனா, நீ ஏம்மா வேலை செய்யற? வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. எல்லாரும் சாப்பிட்டாச்சு, நீ உட்காந்து சாப்பிடு. நானும் பெரியமாவும் அப்புறமா சாப்பிடுறோம். பாத்தீங்களாக்கா நீங்க? ஒரு நிமிஷம் நம்ம இல்லைன்னொன்னே அவ பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. வந்து உட்காரு வா. இல்லம்மா அம்மா, எனக்கு ஒண்ணும் இல்ல. அர்ச்சனா, ஒழுங்கா சாப்பிட்டு நல்லா ஓய்வெடுக்கணும். இப்படி பலகீனமா இருக்கிறது நல்லது இல்லம்மா. நீ சொல்றது சரிதான். மருமகளை இப்படிதான் கவனிக்கணும், இல்லனா உடம்பு கெட்டு போயிடும். அவளுக்கு என்ன பெருசா வயசாயிடுச்சு? அர்ச்சனா மத்த எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்கிறா, ஆனா தன்னை தவிர. இல்லக்கா, அப்படியெல்லாம் இல்ல. ஆமாமா, கொஞ்சம் உன் உடம்பையே நீ பாத்துக்கணும். குளிர் ரொம்ப அதிகமா இருக்குல்ல. அம்மாடி சாந்தி, மாலட்டு பண்ணி வச்சோம்ல, அதை எடுத்துட்டு வந்து இவளுக்கு கொடு. கொடுக்குறேன்க்கா. நீங்க சேமியா பாயசம் வேற பண்ணிருக்கீங்க. இது இருக்கு. அத முதல்ல சாப்பிட்டு. அம்மா, நான் நல்லா சாப்பிட்ட அர்ச்சனா, உனக்கு தான் ரொம்ப பிடிக்குமே. இந்தாம்மா. இத பாரு, இது பச்சை காய்கறி. டாக்டர் சொல்லிருக்காங்கல்லம்மா. பெரியம்மா, நான் என்னால இவ்வளவு சாப்பிட முடியாது. ஏன் முடியாது? கொஞ்சம் தானே இருக்கு. பிளேட்டை காலி பண்ணிட்டு தான் எந்திரிக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராதிகா, என்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவும் புரியல. உங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சு? நானும் கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் எல்லாத்தையும் தப்பாவே நினைக்கிற? சுகன்யா சொன்னது உங்க காதுல விழலையா? எனக்கு கோபம் வராம இருக்குமா? திடீர்னு அண்ணி மேல நீ ஏமா இவ்வளவு கோவத்தை காட்டுற? அண்ணி மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். நீ வயசுல சின்னவ, மத்தவங்க மனசை இந்த மாதிரி புண்படுத்த கூடாது. நீ செஞ்சது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. எனக்கு இதெல்லாம் புரியலன்னா நீ தான் புரிய வைக்கணும். இத பாரு ராதிகா, நீ மூத்தவ. இந்த வீட்டுக்கெல்லாம் நீ தான் பொறுப்பா பாத்துக்கணும். சின்னவளுக்கு கோபம் வராதபடி நீ தான் நடந்துக்கணும். எல்லாத்தையும் நீ தான் கவனிச்சுக்கணும். இந்த வீடு எப்பவும் அமைதியா இருக்கணும். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமா இருக்கணும், இல்லையா? நான் என்னங்க அப்படி தப்பு பண்ண? சுகன்யா எதுக்காக என்ன 3வது மனுஷியா பாக்குறா? ராகுல் எனக்கும் புள்ள கிடையாதா? அவளால எப்படி சட்டுன்னு அப்படி பேச முடிஞ்சது?
உனக்கு இப்ப என்னதான் வேணும்? முதல்ல இங்க இருந்து போறியா? ஏன் என் முன்னாடி வந்து இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்க? ஐயா, சீ 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 சீ, என் காலை நக்கி அசிங்கப்படுத்திட்டியா? கிளைமேட் வேற சரியில்லை, ஒரே குளிரா இருக்குது. அடிக்கடி கைகால வேற கழுவ முடியல, தண்ணி ஜில்லுன்னு இருக்குது. வேணும்னு 4 வார்த்தை பேச வைக்கிற, பின்ன என்னவா? போ போ முதல்ல இங்க இருந்து. என்ன வீடு இது? சுத்த பத்த எதுவுமே இல்லாத வீடா போச்சு இது. சூர்யா என்னன்னா அவளை திட்டாம அவ பின்னாடியே சுத்திட்டு திரியறான். அவ எங்க உன்னை கவனிக்க போறான்? இனிமே உனக்கு நான் தான் ஒரு ஏற்பாடு பண்ணணும்னு நினைக்கிறேன். அட, இப்ப வரியா நீ? எவ்வளவு நேரம் நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? என்னாச்சு? இங்க பார், இதுல எந்த மூவி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு? இந்த ஆக்ஷன், ரொமான்ஸ், காமெடி, சொல்லு, இதுல எந்த மூவி பார்க்க போற? உனக்கு காமெடி மூவின்னா ரொம்ப பிடிக்கும்ல? இதுல காமெடி மூவிஸ்ல சில சீரீஸ் இருக்கு. இதுல இந்தா இத பிடி. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். இதை பார்த்ததுக்கு அப்புறம் சிரிச்சு சிரிச்சு அவனுக்கு வயிற்று வலியா வந்துருச்சான். அர்ச்சனா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்ன? நான் சொன்னதை நீ கவனிக்கலன்னு நினைக்கிறேன். படம் பார்க்கலாமா வேண்டாமா? பார்க்கலாம் கார்த்திக், இந்த ஃபிலிமே பார்க்கலாம். ஏன் நின்னுட்டு இருக்க? முதல்ல உட்காரு. கார்த்திக், டேப்லெட் சாப்பிட்டியா இல்லையா? அத நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடணும்ல. சரி, நான் தரேன். ஆனா கார்த்திக், நீங்க விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. சரி, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்த கொடு. என்னாச்சு? ஏன் திடீர்னு இவ்வளவு சைலண்ட் ஆயிட்ட? ஏதாவது டென்ஷனா? இல்ல, அது இன்னைக்கு நான் அம்மா கூட கோயிலுக்கு வரேன்னு சொல்ல இருந்தேன். ஆனா எனக்கு வர லேட் ஆயிடுச்சு, அதனால அவங்க போயிட்டு வந்துட்டாங்க. ஓ, அதனாலதான் இவ்ளோ டென்ஷனா இருக்கியா? நீ வந்ததுல இருந்து நானும் யோசிச்சுட்டே இருந்தேன், என்னடான்னு குழம்பிட்டே இருந்தேன். அர்ச்சனா, அம்மா புரிஞ்சுப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க தெரியுமா? நீ வந்ததுக்கு அப்புறம் போனா நீ இன்னும் டயர்ட் ஆயிடுவேன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாம உன்னால இன்னைக்கு யாருக்கும் எதுக்கும் லேட் ஆகல. அது மட்டும் இல்ல, அம்மா இன்னைக்கு என்னென்னவோ எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க தெரியுமா? இன்னைக்கு பழைய பெட்டியை எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல என்னோட சின்ன வயசு பொம்மைங்க, ட்ரெஸ்ஸுங்க எல்லாமே இருந்தது. அது எல்லாத்தையுமே அவங்க எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு வருஷமா இந்த பொருள் எல்லாம் அவங்க எவ்வளவு பத்திரமா எடுத்து வச்சிருக்காங்கல்ல. இனிமே உன் குழந்தை அதை போட்டுக்கொண்டு சொன்னாங்க. ஜஸ்ட் இமேஜின் அர்ச்சனா, நம்ம குழந்தைங்களா? அம்மாக்கு கொஞ்சம் அவசரம் ஜாஸ்தி. வீட்டுல பேர குழந்தைங்க இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா நமக்கு அந்த அவசரம் இல்ல. என்ன? என்ன அர்ச்சனா? பேசு. கார்த்திக். அர்ச்சனா, சொல்லு, என்னாச்சு? கார்த்திக், அது அக்கா, பண்டிதர்கிட்ட பூஜையை பத்தி நான் தெளிவா சொல்லிட்டேன். மாணிக்கத்திட்ட சொல்லிட்டியா? பிரசாதத்தை சுத்தமான பாத்திரத்துல தான் செய்யணும்னு சொல்லிட்டேன்க்கா. நிறைய ஏற்பாடுகள் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா ஒரு விஷயம்க்கா, மருமக கிட்ட தான் சொல்லவே இல்லை. அவளுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதான் போய் ஓய்வு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டேன். ஆமா, நாள் பூரா வேலை செய்யறல்ல. அவ டாக்டர் கிட்ட போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட இன்னும் எதுவுமே சொல்லலையே. கார்த்திக் கிட்டையாவது ஒருவேளை சொல்லிருப்பாளோ என்னவோ. புருஷன் பொண்டாட்டி என்ன பேசுறாங்களோ பாவம். அதை கேட்க எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அவ சொல்லிருப்பாள்லக்கா? இத பாரு, இன்னைக்கு இல்ல நாளைக்கு அவளே அவன்கிட்ட சொல்ல போறா.
அது மட்டும் இல்லாம கார்த்திக் அவனோட சின்ன வயசு ட்ரெஸ் எல்லாம் பார்த்தான்ல, அப்பவே ஜாடமாடையே அவன்கிட்ட சொல்லிட்டேன், இந்த ட்ரெஸ் எல்லாம் உன்னோட பிள்ளைங்க போட்டுக்குவாங்கன்னு சொன்னேன்ல. ஆனா அதுக்கு அவன் எந்த பதிலும் சொல்லல, இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டு இருந்தான் பாத்தியா? மருமக கிட்ட நான் நேரடியாவே பேசிட்டேன்ல, அதனால இனிமே அவளே வந்து சொல்லுவா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு? என்னாச்சு அர்ச்சனா? வீட்ல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? உனக்கு உடம்பு சரியில்லையா? என்னாச்சுன்னு சொல்லு அர்ச்சனா, சொல்லு. என்னாச்சு அர்ச்சனா? ஏன் இப்படி அழறா? என் மேல சத்தியமா சொல்லு, என்னாச்சு? கார்த்திக், நான் என்ன பண்றது? என்ன நடந்தது? முதல்ல வா, வந்து உட்கார். இப்படி உட்கார். என்னாச்சு அர்ச்சனா? கார்த்திக், அது அம்மா என்கிட்ட சொன்னாங்க, நாம இனிமே குழந்தை பெத்துக்கிறத பத்தி யோசிக்கணும்னு. நான் உங்ககிட்ட இத பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத பத்தியும் எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் உங்ககிட்ட இத பத்தி பேசணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். என் உடம்பு சரியில்லாததுனால என் அம்மா என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் அங்க டாக்டர் என்கிட்ட டாக்டர் என்ன சொன்னாங்க அர்ச்சனா? சொல்லு. அவங்க என்கிட்ட இப்ப நான் அம்மா ஆகிறது சரியா இருக்காதுன்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும், அத முதல்ல முழுமையா சரியாக்கணும்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாம நான் அனிமிக்கா வேற இருக்கேன், அத வேற நார்மலுக்கு கொண்டு வரணும். டாக்டர் நான் முதல்ல நார்மலுக்கு வர வரைக்கும் ஃபேமிலி பிளான் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க. அவங்க சொல்றது சரிதானே? டாக்டர் அவங்களோட எக்ஸ்பர்ட் அட்வைஸ் கொடுத்திருக்காங்க, நாம அப்படியே நடந்துக்கலாம். ஏன் தேவையில்லாம டென்ஷன்? ஆனா அம்மா என்ன நினைப்பாங்க? அவங்களுக்கு இத பத்தி தெரியும் போது எவ்வளவு வேதனைப்படுவாங்க. அர்ச்சனா, முதல்ல சின்ன குழந்தை மாதிரி அழறத நிறுத்து. இதுல அழறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு புரியுது, ஆனா இவ்வளவு டென்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏன் என்கிட்ட நீ எதையுமே சொல்லல? நான் தான் இருக்கேன் அர்ச்சனா, அப்புறம் என்ன? என்கிட்ட எது வந்தாலும் சொல்லு. எது செய்யறதா இருந்தாலும் நாம 2 பேரும் சேர்ந்தே செய்வோம். இந்த நிலைமை உன்னோடது மட்டும் இல்ல அர்ச்சனா, என்னோடது தான். ஓகே? 2 பேரும் இத பத்தி நிதானமா உட்காந்து பேசலாம், என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம். அம்மா கிட்ட நான் பேசுறேன். அம்மாக்கு உன்னோட கண்டிஷன் பத்தி எதுவும் தெரியாதுல்ல, அதனால சாதாரணமா சொல்லிருப்பாங்க. ஆனா இப்ப அம்மாவுக்கு எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டா அவங்க நிச்சயமா புரிஞ்சுப்பாங்க. இதெல்லாம் சகஜம் அர்ச்சனா, இட்ஸ் நார்மல். ஓகே?